ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, வேதனையோடு இதை நீ கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும். கனத்த இருதயத்தோடு என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரிகிறது. வாழ்க்கை வீணாகி போய்விடுமோ என்ற அச்சத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கைதான் இவ்வளவு தூரம் கடந்து வந்து விட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையையாவது நான் காப்பாற்ற வேண்டாமா? எந்த வழிதடமும் கிடைக்காமல் என்னுடைய பிடிமானம் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பிடிமானத்தை என் கைக்கு எட்ட வைக்க கூடாதா தாயே என்று நீ கேட்பது என் செவிகளுக்கு கேட்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ மீண்டு வந்துவிட வேண்டும் என்று எத்தனையோ பாடுகளை சுமந்து தைரியத்தோடுதான் இது நாள் வரை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அந்த தைரியம் மட்டும் உனக்குள் இல்லை என்றால் இந்த நேரம் நீ இருந்திருக்க மாட்டாய். என்னதான் உன் பிள்ளைகளுக்காக வெளியில் நீ தைரியமாக நடந்து கொண்டாலும் உன் உள் மனதிற்குள் நீ அழுவதும் பயப்படுவதும் எனக்கு மட்டுமே தெரியும். என் பிள்ளையே, இலகிய உள்ளம் கொண்ட உன்னை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் மீண்டு வந்து விட்டார்கள். உன்னை பாதாளத்தில் தள்ளிவிட்டார்கள். உன் பிள்ளைகள் அந்த பாதாளத்தில் இருந்து மீண்டு வந்துவிடக் கூடாது என்ற இப்போது உச்சக்கட்ட எண்ணத்தில் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, அதனால் தான் இப்போது உன்னிடத்தில் நான் பேசுவதற்காக வந்தேன். கனத்த இதயமாக இருக்கும் உன்னுடைய இருதயத்தை லேசாக்குகிறேன் பிள்ளையே. உன்னுடைய கஷ்ட காலத்தை எல்லாம் காற்றில் பறக்கும் பஞ்சை போல பறக்க விடுகிறேன் தங்கமே. மெழுகுவர்த்தியை போல உருகி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையை, உன் மனதை நான் கல்லாக்கி காட்டுகிறேன் தங்கமே. இளகிய குணம் கொண்டது போதும் என் பிள்ளையே. சற்று காலத்திற்கு உன் உள்ளத்தை கல்லாக்கிக்கொள். யாருக்காகவும் இறங்காதே என் தங்கமே. உன் இரக்க குணத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என் பிள்ளையே. சற்று இறுகிய மனதோடே இரு என் தங்கமே. எதற்கும் கலங்கி விடாதே. இன்னும் உன்னை ஏமாற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் எதை எதை செய்தால் எது எது நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னைத்தான் பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கவனம் தேவை என் தங்கமே. இல்லை என்றால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மூடிவிடுவார்கள். ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இங்கே எத்தனை பேர் உன்னை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பார்க்கும் பார்வையில் உன்னை எரித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பார்வை அங்கே இருக்கிறது. அந்த பார்வைதான் உன்னை இப்போது எரித்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. தாங்க முடியாத வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். மீள முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ உள்ளம் முழுவதும் புண்ணாகிவிட்டது. ஆறாத காயங்களை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ. அன்பு குழந்தையே, செய்வினையும் செய்துவிட்டு பிள்ளி சூன்யங்களை ஏவிவிட்டு நடக்காதா என்று காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதில் எத்தனை உண்மை ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய். நீ பட்ட பிறகு புத்தி வரும் என்று இருந்து விடாதே. பட வேண்டாம் என்பதற்காகத்தான் முன்பே உன்னிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லும் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்று உன் உள்மனம் சொல்லும் என் பிள்ளையே. நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் தெரிந்து கொண்டாய் என்றால் நடக்கப் போவது என்ன என்று உனக்கு நான் சொல்வது புரியும். ஒவ்வொன்றையும் தடுத்து நிறுத்தத்தான் உன்னை தேடி 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 நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னையே சுற்றி 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 உன் தாய் வந்து கொண்டிருக்கிறேன். எல்லா விதத்தில் இருந்தும் உன்னை காப்பாற்றி தீர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். உன் அன்னை தங்கமே, அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? உன் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு உயிரை எடுத்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள்.
அது உனக்கு எவ்வளவு இழப்பை கொடுக்கும், எத்தனை ஒரு பாரத்தை கொடுக்கும், அதிலிருந்து நீ மீண்டு வரமாட்டாய் என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையே. அதனால் தான் உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். தாமதிக்காதே, பாதியில் செல்லாதே, முழுமையாக கேள் இதை. தங்கமே, முழுமையாக கேள். நான் சொல்வதை கவனமாக கேள். ஒன்று, உன் குலதெய்வ கோயிலுக்கு செல். இல்லை என்றால் அருகில் காளி அம்மாள் கோவில் இருந்தால் காளி கோவிலுக்கு சென்று ஒரு சேவலை உன்னையும் உன் குடும்பத்தின் தலையையும் சுற்றி பலி கொடுத்து விடு என் பிள்ளையே. அது நீ கொடுத்தே தீர வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பது நடக்கக்கூடாது என் பிள்ளையே. நான் சொல்வதை கவனமாக கேள். நல்லது நடக்க வேண்டும். உன் வீட்டில் உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். நான் இருந்து உன் பிழப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். கவனமாக இரு. கெட்டவர்கள் என்னும் எண்ணத்தை அழிக்க வேண்டும். கெட்ட சக்திகளின் சக்தியை அழிக்க வேண்டும். தங்கமே, அதற்கு எனக்கு கை கொடு. உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் குழப்பம் இல்லாமல் வாங்கு. உன் வீட்டில் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். தங்கமே, நீ செய்யும் பரிகாரம் உன் செய்வினையிலிருந்து உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையோடு செய். காலம் முழுவதும் உனக்கு நான் துணை நிற்க வேண்டும். உன் கரங்களை பிடித்து கொண்டு நான் இருப்பேன். எதிரிகளுக்காக பயப்படாதே. நீ வீழ்ச்சி அடைய மாட்டாய், வெற்றியை தொடப் போகிறாய். ஓம் சக்தி. நன்றி.